இப்போ 3 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ரைட் த ஃபாலோயிங் ஃபங்ஷன் இன் எ சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். அதாவது இது இவ்வளோ பெரிய ஃபங்ஷனா குடுத்துருக்கே, ஒரு சின்ன ஃபங்ஷனா எழுதி குடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அது என்ன ஃபங்ஷனா குடுத்துருக்காங்க? tan இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் -1 டிவைடட் பை x. x நாட் ஈக்குவல் டூ 0. இன் கேஸ் x ஈக்குவல் டூ 0ன்னு சொன்னா அது அன்டிஃபைன் ஆக்கியிருப்பான். ஏன்னா கொஸ்டின பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுது? இத சிம்ப்ளஸ்ட் ஃபார்மா மாத்தணும். tan இன்வெர்ஸ்ன்னு குடுத்துருக்கான். ஸோ இத நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபார்முலாஸ்லாம் குடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பார்ப்போமா? என்ன குடுத்துருக்கோம்? a ஸ்கொயர் + x ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, x a tan தீட்டா எடுத்துக்கலாம். அப்படின்னா x a cot தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ சம்திங் அது இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேமா இருக்கு. ஸோ அதனால இவன் எடுக்க முடியாது. பை ஃபிஃப்த் ஒன் எடுக்க முடியாது. இது நெகட்டிவ்ல இல்ல. இவனும் நெகட்டிவ் இல்ல. பாசிட்டிவ்ல தான் இருக்கான். ஸோ அதனால நம்ம ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான். இந்த எக்ஸ்பிரஷன்லாம் இந்த மாரி எழுதிக்கலாம். அதாவது கொஸ்டினுக்கு ஏத்த மாரி நான் எடுத்து மாத்த விரும்புறேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் போட்டா போதும். ஓகேவா? a ஸ்கொயர் + x ஸ்கொயருக்கு எத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தான்? x a tan தீட்டா. இப்போ a யோட வேல்யூ வந்து இங்க என்னவா இருக்கு? a யோட வேல்யூ இங்க 1 இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு சப்ஸ்டிட்யூஷன்ல x ஜஸ்ட் tan தீட்டான்னு குடுத்தாலே போதும் அப்படின்ட்டான். ஓகேவா? தென் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 + x ஸ்கொயர் -1 டிவைடட் பை x. இப்போ xக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 + xக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா tan x ஸ்கொயர் தீட்டா -1 டிவைடட் பை tan தீட்டா. ஸோ என்ன அல்டிமேட் எய்ம்னா, டேன வந்து இங்க உள்ள இருக்கான் பார்த்தீங்களா? இங்க இருக்க வேல்யூவ அப்படியே ஏதாவது பண்ணி டேனா கொண்டு வரணும். tan இன்வெர்ஸ கேன்சல் பண்ணி நார்மலா ஏதாவது ஒரு வேல்யூ கொண்டு வர முடியுமா? அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மா இருக்கணும். ஓகேவா? ஸோ இவன ஏதாவது பண்ணணும். பண்ணி இங்க கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, 1 + tan ஸ்கொயர் 1 + tan ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? சீக்கன்ட் ஸ்கொயர்ன்னு எழுதலாம்ல? ஓகேவா? 1 + tan ஸ்கொயர் வந்து சீக்கன்ட் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா -1 டிவைடட் பை இப்போ இது சீக்கனா இருக்கு. சீக்கன வந்து 1 பை காஸ்ன்னு கூட மாத்தி எழுதிக்கலாம். ஸோ அதனால அத அப்படி இது பண்ணிப்பேன். தென் இங்க tan இருக்கான். அப்போ sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதிப்பேன். தென் நெக்ஸ்ட் இங்க sin ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ அத கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை காஸ் தீட்டா -1 டிவைடட் பை sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ வந்து என்ன பண்றேன்னா, காஸ வந்து அந்த பக்கம் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ காச கேன்சல் பண்ணிட்டேன்னா, இப்போ உங்களுக்கு 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை sin தீட்டான்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ எழுதிக்கலாமா? 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை sin தீட்டா. சரி. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். என்ன செஞ்சா நம்ம இங்க இருக்க வேல்யூவ வந்து நம்ம tan தீட்டாவா மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஆல்ரெடி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மகிட்ட ஏற்கனவே ஃபார்முலா இருக்குல்ல. என்ன ஃபார்முலா இருக்கு? 1 - காஸ் தீட்டாவ எப்படி எழுதலாம்? 2 sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். தென் sin தீட்டாவ எப்படி எழுதலாம்? 2 sin தீட்டா டிவைடட் பை 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படியே. ஒரு சம் தான். இந்த ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே எல்லா சம்முக்கும் இதே மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர் சம்ஸ்லாம் இதே மெத்தட் தான். சின்ன சின்ன விஷயம் 1 - காஸ் தீட்டானா இந்த இத சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அதே sin தீட்டாவா இதே தான் ரிப்பீட் பண்றானுங்க. ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்றானுங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலாலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அத லாஸ்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் 1 - காஸ் தீட்டாவ 2 sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 sin தீட்டா டிவைடட் பை 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தென் 2வும் 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். சைன் அதாவது sin தீட்டா டிவைடட் பை 2 இங்க sin ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதனால இத கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ sin தீட்டா டிவைடட் பை 2 காஸ் தீட்டா டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் sin தீட்டா டிவைடட் பை 2 டிவைடட் பை காஸ் தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா வந்து tan தீட்டான்ட்டு. ஓகேவா? கொண்டு வந்துரும் லாஸ்ட்டா டான்ன்ட்டு. அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டா டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ tan இன்வெர்ஸ கேன்சல் பண்ணுனா உங்களுக்கு தீட்டா டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம தீட்டாவோட வேல்யூ என்ன எடுத்திருந்தோம்? x tan தீட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்திருந்தோம். ஸோ போத் சைட் tan இன்வெர்ஸால நம்ம மல்டிப்ளை பண்றதுனால tan இன்வெர்ஸ் ஆஃப் x தீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஸோ தீட்டாக்கு பதிலா ஜஸ்ட் இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு tan இன்வெர்ஸா கிடைக்குது. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 4த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? 4த் கொஸ்டினும் அதே விஷயம் தான். சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். இப்போ இது சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா, இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க?